அனைவருக்கும் வணக்கம். மேச ராசினியர்களுக்கு 50 வருடங்களுக்கு பிறகு ஒரே ராசியில் 6 கிரகம் இணைவதன் காரணமாக அடுத்த 7 நாட்களில் கெத்து காட்ட போகும் ராசியாக மேசராசி அமைகிறது. இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்ற வகையில் இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அடுத்த 7 நாட்கள், அதாவது கும்ப ராசியில் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இணைகின்றன. அவற்றை குரு பகவான் பார்க்கிறார். இந்த காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இல்லத்தில் தேடி வரப்போகுதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம காரியங்கள் விரைவாக முடிந்து கடமையை துரிதமாக செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டங்களில் முக்கிய பொறுப்புகள் கிடைத்து முன்னேற்ற பாதையில் செல்ல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால தொழில், வியாபாரம், உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க. அரசாங்க அலுவலர்கள் அனுகூலமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசினியர்கள் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் நினைத்தார் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இடமாற்றம், வீடு வாங்குபவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால தைரியத்தோடு எந்த காரியத்தையும் செய்வீங்க. ராசி அனுகூலம் இருக்குதுங்க. நினைத்தது நிறைவேறும். அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சகோதர உதவிகள் கிடைக்க இருக்கு. கும்பத்தில் சுக்கிரன் 11 இருப்பதால் நிச்சயமாக பண தொல்லைகள் இருக்காதுங்க. பாராட்டும் புகழும் நிச்சயமாக இருக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல கேது 5 இருப்பதால் பிள்ளைகள் மனக்கசப்பு வரலாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்கையால் நீங்கள் குழப்பம் அடையலாம். அதே போல் சரியாக படிக்கவில்லையே, நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படலாங்க. பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வரலாம். கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரம் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. புத சுக்கிர யோகம் இருப்பதால பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கும்பராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கூட்டு கிரகங்களோடு செவ்வாய் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பொற்காலமாகவும் மேசராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வருமானம் உயர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும்
காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் கூடிய விரைவில் விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயம் ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் வீண் விரயத்திலிருந்து விடுபட சுபவிரயத்தை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய சந்தர்ப்பங்கள் கை நழுவி விட வேண்டாங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள்லையும் அதே போல் அந்த விளைவாக மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் பயணங்கள் பலன் தரும் விதத்தில் உங்களுக்கு இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமான சனி பகவானும் இந்த வாரத்தில் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் இந்த வாரத்தில் விரயஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நவகிரகங்கள்ல சுபவிரயமாக விளங்கும் குருவினுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மனசங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இருமடங்கு மகிழ்ச்சியை வழங்குவாருங்க. 7.5 சனி தொடங்கிவிட்டது. எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதமிருந்து கருநிற காகம் ஏரி காசினி தன்னை காகம் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வதுதல் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. சுப செய்திகளை காண இருக்கீங்க. ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் சுப செய்திகள் ஏற்பட இருக்கு. வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடைகள் விலக இருக்கு. உத்தியோகத்திலும் தொழிலும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு யோகம் தரும் விதத்தில் அமையிருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இத்தருணங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு திட்டம் நிச்சயம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய சேர்க்கையினால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சோர்வை ஏற்படுத்தும். இது மாதிரியான நேரங்களில் உங்களுடைய வேலையை சரிவர செய்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.